எக்ஸைஸ் 1.5ல் 8th சம்மு எஃப் ஆஃப் எக்ஸு ஜி ஆஃப் எக்ஸு ஹெச் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குதான்னு செக் பண்ணி சொல்கிறாங்க. அவ்வளோதான் வேலை. சொல்யூஷன் என்ன பண்ணலாம், இங்கே என்ன பண்ணுற சொல்கிறாங்க, எஃப் ஆஃப் ஜி முதல்ல கண்டுபிடிப்போம். ப்ராக்கெட்டில் இருக்கிறத முதல்ல கண்டுபிடிப்போம். ரெண்டு பக்கமும் முதல்ல எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு எஃப் ஆஃப் ஜி இதை எப்படி எழுதலாம், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம் இல்லையா. எழுதுனா ஜி எடுத்து எஃப்பில் போடணும் இல்லையா, ஜி எடுத்து இந்த எஃப்பில் எக்ஸில் போடணும். அப்போது 3x + 1 - 1 நம்ம +1 -1 கேன்சல் ஆகிடுமா, 3x ஓகேவா. இப்போது எஃப் ஆஃப் ஜி கிடச்சிச்சு. எஃப் ஆஃப் ஜியில் ஹெச் எடுத்து போடணும், இதில் ஹெச் எடுத்து போடணும். அதாவது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் எடுத்து இதில் போடணும். போட்டால் என்ன வரும் பாருங்கள், 3x பதில் x². அவ்வளோதான். இது ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 2 அந்த பக்கம் ஆர்ஹெச்எஸ் எடுத்தால் என்ன பாருங்கள், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் இல்லையா. நமக்கு தேவை என்னது, ஜி ஆஃப் ஹெச் தான் வேணும். ஏன்னா முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிடலாம். ஜி ஆஃப் ஹெச்ங்கிறது எப்படி எழுதலாம், ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். அதாவது ஹெச்சை எடுத்து ஜியில் போடணும், போட்டால் என்ன வரும் பாருங்கள், 3x² + 1 ஆச்சா. இப்போ நான் பண்ண போகிறேன், ஜி ஆஃப் ஹெச் கண்டுபிடிச்சிட்டேன். ஜி ஆஃப் ஹெச் எடுத்து எஃப்பில் போடணும். அதாவது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு இதை எடுத்து எதில் போடணும், எஃப்பில் போடணும். கொடுப்பாங்க 3x² + 1. ஏற்கனவே ஒரு -1 இருக்குது, ரெண்டையும் கழிச்சா என்ன வரும், 3x² வரும் ஓகேவா. அப்போது இது ஈக்குவேஷன் 2. அப்போ எல்ஹெச்எஸ் ஆர் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். செகண்ட் ரூமில் என்ன சொல்கிறான், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x², ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x, அப்புறம் ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x + 4. அதுதான் கண்டுபிடிக்கணும். என்னது, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஆச்சா. இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோம். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி முதல்ல கண்டுபிடிப்போம். எஃப் ஆஃப் ஜிங்கிறது என்னது, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஓகேவா. இப்போது ஜி எடுத்து எஃப்பில் போடலாம். போட்டால் என்ன வரும் பாருங்கள், 2x² இல்லையா. அப்போது 4x² ஆகிடும் ஆச்சா. இப்போது ஹெச்சை எடுத்து இதில் போகணும், ஹெச்சோட வேல்யூ என்ன பாருங்கள், x + 4. எஃப் ஆஃப் 0 ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு 4 × 4 தனியாக இருக்குது. இங்கே ஹெச் எடுத்து இதில் போடணும், ஹெச் எடுத்து எஃப் ஆஃப் ஜியில் போடணும் இல்லையா. அப்போது 4 × x + 4 2 ஓகேவா. இப்போ என்ன ஃபார்முலா இருக்குது, a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. x² + 16 + 2 × 4 8x. ஏற்கனவே இங்கே ஒரு 4 இருக்குது இல்லையா. அந்த 4 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்கள், அந்த 4 மல்டிப்ளை பண்ணால் 4x², அப்புறம் +62 + 36 32 16 32x. இது ஈக்குவேஷன் 1. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஆர்ஹெச்எஸ் என்னது, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். முதல்ல ஜி ஆஃப் ஹெச்சை கண்டுபிடிக்கலாம். ஜி ஆஃப் ஹெச்ங்கிறது என்னது, ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஹெச் ஆஃப் எக்ஸ் எடுத்து ஜியில் போடணும். ஹெச் ஆஃப் எக்ஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதை எடுத்து ஜியில் போட்டோம். போட்டால் என்ன வருது பாருங்கள், 2 × x + 4 ஈக்குவல் டு 2 × 4 எவ்வளோ, 2 × x 2x + 2 × 4 8 ஆச்சா. இப்போது இந்த ஜி ஆஃப் ஹெச்சை கண்டுபிடிச்சாங்க இல்லையா. ஜி ஆஃப் ஹெச் எடுத்து எஃப்பில் போடணும். எஃப்பில் போட்டால் என்ன வரும் பாருங்கள், ஜி ஆஃப் ஹெச் எடுத்து எஃப்பில் போடணும். எஃப் எங்கே இருக்குது இல்லையா. அப்போது ஜி ஆஃப் ஹெச் எடுத்து எக்ஸில் போட்டால் 2x + 8 2 ஈக்குவல் டு a + b ஹோல் ஃபார்முலா. அப்போது 2x² + 8² + 2 × 2x × 8 என்ன வரும் பாருங்கள், 4x² + 62
ப்ளஸ் 2 2 8 2 இன்ட்டு 8 16 16 இன்ட்டு 32 எக்ஸ் ஈக்குவேஷன் 2. இது பாருங்கள் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலாக இருக்குது. எல்ஹெச்எஸ்ஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ தேர்ட் ரோம் லெட்டர் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4 ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 5. ஓகேவா? இதில் அதுதான் கண்டுபிடிக்கணும். என்னது? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். ஓகேவா? முதல்ல எல்ஹெச்எஸ் போயிடலாம். எல்ஹெச்எஸ்னது எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். அதாவது ஜி எடுத்து எஃப்பில் போடணும். ஜி எடுத்து எஃப்பில் போடணும். போட்டால் என்ன வரும் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. ஓகேவா? இப்போ நம்ம எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிச்சாச்சு. ஹெச்சை எடுத்து இதில் போடணும். ஹெச் என்னது? இது இல்லையா? ஈக்குவல் 3x மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4. இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. இது 3x ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 3 இன்ட்டு 5 3x எக்ஸுக்கு பதில் இன்ட்டு எக்ஸ்னே போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு 9x ஸ்கொயர் ப்ளஸ் 25. இங்கே பாருங்கள் 3 இன்ட்டு 5 15 இன்ட்டு 30x. இது ஈக்குவேஷன் 1. அப்புறம் ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்குவோம். ஆர்ஹெச்எஸ் எடுத்தால் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் இல்லையா? முதல்ல என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். அதாவது ஹெச்சை எடுத்து ஜியில் போடணும். ஹெச் எங்கே இருக்குது? 3x. ஜி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது இல்லையா? அப்போது 3x மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர். இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அதே தான். இங்கே என்ன வந்துச்சோ அதுதான் இங்கே வரும் இல்லையா? வேறு எதுவும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? ஏற்கனவே அதுதான் வந்துச்சு. சாரி இங்கே ஒரு -4 இருக்குல்ல, இங்கே ஒரு -4 இருக்கு இல்லையா? அப்போ அந்த -4 நான் ஆட் பண்ணவே இல்லை. -4 ஆட் பண்ணால் என்ன வரும்? 9x ஸ்கொயர். இது மைனஸ் போச்சுன்னா -30x. இது ப்ளஸ் 21. ஓகேவா? இந்த மைனஸை நான் ஆட் பண்ணவே இல்லை, இப்போ தான் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? மைனஸ் ஆட் பண்ணால் 21. இது ஈக்குவேஷன் 1. இங்கே பாருங்கள் அதே தான். என்ன வந்துச்சு? 3x ஸ்கொயர் அப்புறம் ப்ளஸ் 5 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 3x இன்ட்டு 5. அப்போது 9x ஸ்கொயர் ப்ளஸ் 25 2 இன்ட்டு 3 6 இன்ட்டு 5 30x. இப்போது ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இதை எடுத்து எங்கே போடணும்? இதை எடுத்து எஃப்பில் போடணும். எஃப்பில் போட்டு நான் பாருங்கள். எஃப்னு உங்களுக்கு தெரியும், எக்ஸ் மைனஸ் 4. ஓகேவா? எக்ஸ் மைனஸ் 4. அப்போது எஃப் ஆஃப் எடுத்து ஹெச்சில் போட்டுச்சுன்னா இது எடுத்து எக்ஸில் போட்டால் என்ன வரும்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஹெச் ஈக்குவல் டு இதை எடுத்து எஃப்பில் போடணும். எக்ஸ் மைனஸ் 4 போட்டால் என்ன வரும் பாருங்கள்? 9x ஸ்கொயர் ப்ளஸ் 25 மைனஸ் 30x மைனஸ் 4. கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும்? மைனஸ் பண்ணால் 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 21. ஈக்குவேஷன் 2. அப்போ 1 2 ஈக்குவல் ஆகுது. அவ்வளோதான் சம்.